ஹலோ गाइस இந்த வீடியோ பார்த்துட்டு உங்க எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் செலம்டிகே. வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உலகம் முழுவதும் பேசப்பட்டு இருக்கிற ஒரு டாபிக் என்ன அப்படின்னா கொரோனா அப்படின்ற ஒரு டாபிக் பத்தி தான் இப்ப உலகம் முழுவதும் பேசப்பட்டு இருக்காங்க. இந்த கொரோனா அப்படின்றது இந்தியாலயே வந்து முதல் அலை முடிஞ்சு இரண்டாவது அலை போயிட்டு இருக்குது. மூன்றாவது அலையும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்தில் வந்து நம்ம ஐசிஎம்ஆர் வந்து 1 வீக் முன்னாடி வந்து கொரோனா டெஸ்ட் வீட்டிலே எடுத்துக்கிறதுக்கு ஒரு கிட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கிட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கிட் வந்து எப்படி யூஸ் பண்ணோம், அதனால அந்த கிட்டில் என்னென்ன யூஸ் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து அடையும். வீடியோவில் வந்து நம்ம ஐசிஎம்ஆர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண அந்த ஹோம்லேயே வந்து நம்ம கொரோனா டெஸ்ட் எடுத்துக்கிற அந்த கிட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த கிட் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஐசிஎம்ஆர் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஐசிஎம்ஆர் அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அப்படின்ற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து நியூ டெல்லியில் இருக்குது. இந்த கம்பெனி தான் வந்து நம்ம வீட்டிலே கொரோனா டெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு ஒரு கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஐசிஎம்ஆர் இந்த கிட்டுக்கு என்ன நேம் வச்சிருக்காங்க அப்படின்னா கோவிself அப்படின்ற நேம் வச்சிருக்காங்க. கிட்டோட சேர்த்து கூகுள் பிளேல ஒரு ஆப்பையும் ஐசிஎம்ஆர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. டெஸ்ட் மெத்தடுக்கு ஐசிஎம்ஆர் என்ன நேம் வச்சிருக்காங்க அப்படின்னா RAT அப்படின்னு சொல்றாங்க. ரேபிட் ஆன்டிஜன் டெஸ்ட் அப்படின்றது தான் RAT அப்படின்னு சுருக்கி சொல்றாங்க. அந்த கிட்ட வச்சு எப்படி நம்ம வந்து அதுல டெஸ்ட் எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதுல எப்படி டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம பிளட் டெஸ்ட் எடுப்போம்ல, விரல்ல 1 பிட் பண்ணி அதுல 1 டிராப் பிளட் வர வச்சு அந்த மாதிரி தான் அந்த கிட்லயும் டெஸ்ட் எடுக்கணும். அந்த கிட்ல வந்து நம்ம 1 டிராப் பிளட் அதை வச்சோம்னா அது ஒரு 5 to 30 மினிட்ஸ்ல வந்து அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு கோவிட் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து சொல்லும் அப்படின்றாங்க. அந்த இதில் வந்து 1 லைன் வந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே டபுள் லைன் வந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து டெஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு வந்துச்சுன்னா அவங்களுக்கு மறுபடியும் இன்னொரு கோவிட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதாவது அந்த நம்ம மூக்கும் தொண்டையும் சேர்ற இடத்துல ஒரு டியூப் மாதிரி வச்சு எடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் எடுத்து அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க. நெகட்டிவ் அப்படின்னு வந்துச்சுன்னா அவங்க வந்து ஒரு 14 to 15 டேஸ் வந்து வீட்லேயே நீங்கள் குவாரண்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு சொல்கிறாங்க. வந்து யாரெல்லாம் டெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா அறிகுறி இருக்கிறவங்களும் அதுக்கப்புறம் கொரோனா பேஷண்ட் கூட இருந்தவங்களும் இந்த கிட்ல வந்து டெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கிட் வந்து மக்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பத்தி உங்களுக்கு என்ன கருத்து இருக்கு அப்படின்றத இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இல்லை நான் யூஸ்ஃபுல்லா இல்லை ரெகுலரா இருக்கிற அந்த டெஸ்ட்டு ஓகே அப்படின்றதா இல்லை என்னன்றதை இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த மெத்தடை கொண்டு வந்தாலும் நம்மளை தனிமைப்படுத்திக்கிட்டு இருந்தா அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் இந்த கொரோனா சங்கிலியை நம்ம ஒழிக்க முடியும். இந்த கொரோனாலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். இஸ்ரேலும் இந்தியாவில் மட்டும் 2.74 கோடி மக்கள் வந்து இந்த கொரோனானால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வந்து ஒவ்வொரு டைமும் எல்லா இடத்துலையும் கூட்டம் போட்டுக்கிட்டு நம்ம கவர்மெண்ட் சொல்கிற ரூலெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா இன்னும் இது 3வது அலை 4வது அலை 5வது அலைன்னு போயிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து இந்த கொரோனா சங்கிலியை உடைக்கணும் அப்படின்னா நம்மள மனித சங்கிலியை உடைக்கணும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எல்லாரும் ஒன்னா இருப்போம், ஆனா வீட்டுல தனித்து இருப்போம் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸ்டே ஹோம், ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் யுவர் பாசிட்டிவ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு கீழே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, டாடா, பபாய். உனது தலையில் உனது கிரீடம்